இப்போ பார்த்தீங்கன்னா நான் vlogலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னதாஸ். இது எங்கே இருக்குதுன்னு தெரில எனக்கு. ஆனால் அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால எனக்கு வ்ளாக் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் இனிமேலேருந்து கரெக்டாக வருங்க, நம்மளோட வீடியோஸ்லாம் கரெக்டாக வரும். பசங்களாம் பயந்து ஓடுறாங்க. 4 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறேன், ஒரு ஆர்டர் கூட வரல. இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸ்டார்டிங்லேயே நான் வந்து விலாக் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் விலாக் பண்ண முடியல. மழை வந்ததுனால விலாக் பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மழை லைட்டாக விட்டுருக்கு. ஆனால் மழை வந்து அடையாளமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு வெயில் அடித்ததுனால. நான் வந்து கடைசியாக எப்போ வீடியோ போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த கடைசி வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் ஒரு கேமரா வச்சுருந்தேன். ஒரு 12,000 கொடுத்து ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன். அந்த கேமரா வச்சு தான் vlog பண்ணிட்டுருந்தேன், உங்களுக்கே தெரியும். அந்த கேமரா வச்சுருக்கும்போது ஃப்ரெண்டு கூட போகும்போது கீழே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கேமரா லென்ஸில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அதனால் அதில் vlog பண்ண முடியல. அதனால் இப்போ 3 மாதமாக காசு சேர்த்து ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன், கோப்ரோ. எங்கே இருக்குன்னே தெரில அந்த கடை. இதாக இருக்கே. வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் கோப்ரோ வாங்கி vlog பண்ணுறேன். இங்கே தான் என்னோடய பைக் மொபைல் ஸ்டாண்டே என்னோடய பைக்கில் தான். இப்போ எடுக்கிற வண்டியை டிராஃபிக் ஆகிடுச்சு. ஃபோனு மட்டும் கீழே விழுந்துடக்கூடாது. ஏற்கனவே விழுந்து ஒரு வாட்டி, இந்த ஃபோன் இல்லை பழைய ஃபோன், லைட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு வண்டி ஃபோனில். பள்ளத்தில் விடும்போது மட்டும் கரெக்டாக விட்டோன்னு வச்சுக்கணும். ஆஹா, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. நல்ல வேலை நம்மளும் இல்லை பிடிக்கலங்க. பின்னாடி ஒருத்தர் ஹெல்மெட் போடாம வந்துட்டாங்க போல. இதில் கேமரா வச்சுருக்கனால என்ன தான் பிடிப்பாங்கன்னு நினச்சி நான் பயந்துனே இருந்தேன். நல்ல வேலை நம்மளை பிடிக்கலங்க. இந்த அருக்கு ஹோட்டல் வந்தாச்சு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டேன். இன்றைக்கி கிளைமேட்டே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நேற்று என்னென்னா வெயிலாக அடிச்சுது, இன்றைக்கி என்னென்னா மழை பெய்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால வியூஸ் போகுமான்னு வேறு தெரில. வியூஸ் போச்சுன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இது அப்படியே போகிற மாதிரி தெரிலையே. அப்பப்போ இந்த சட்டை வேறு ஓப்பன் ஆகிடுதுங்க பட்டன்லேருந்து. இங்கே மழை பெஞ்சதுனால இப்போ தூசி வந்து அதிகமாக இல்லாமல் இருக்குது, ஈரமாக இருக்கனால மண். மழை பெய்யாமல் வெயில் அடிச்சிருக்கும் போது மட்டும் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே பிளாக் ஷர்ட் போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலே ஃபுல்லாக ஒயிட்டாக மண்ணாக ஓட்டியிருக்கோம். ஹெல்மெட்லாம் போட மாட்டேன்னா கண்ணுக்குள்ளே அவ்வளோ மண் இருக்கும். இனிமேட்டு நிறைய வீடியோஸ் நான் போடுவேங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எப்படியோ இஎம்ஐயில் கோப்ரோ வாங்கியாச்சு. அது கோப்ரோவே நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோப்ரோ 12ங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40,000 கிட்டே வந்துடும்.
அதுக்கான ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரேட்டுங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் நான். வீட்டில் இருந்தது, ஒரு மாதம் இஎம்ஐ கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து எங்கள் அண்ணங்கிட்ட அமேசான் பே லெட்டர் இருந்ததுனால ஒரு 15,000 கிட்ட ஆயிடுச்சுங்க. 18,000 கிட்ட ஆயிடுச்சு. அதான ஆக்சசரிஸ் மட்டும் வாங்குறதுக்கு. மைக் அடாப்டரு, அது அந்த ஹோல்டரு எல்லாம் சேர்த்து ஒரு 15-16,000 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதுக்கும் அதை வாங்கிட்டு அப்புறம் நீ தான் வீடியோ போடுறேன் கோப்ரோவில் ஃபஸ்ட்டு வீடியோ தான். எனக்கு தெரிஞ்சு ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் எடிட் பண்ணும் போது. அப்பப்போ அடைக்குது வண்டி வாட்டர் சர்வீஸ் உண்டுங்க, ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் வாங்கின ஃபஸ்ட்டு பைக் பல்சர் 150. ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க, சேஃப்டி. எப்போவுமே லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறது தவிர்க்கணும். உங்களுக்கே தோணும் ஓவர்டேக் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இந்த பாருங்க லெஃப்ட் சைடில் திரும்பிட்டாரா. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எம்டி ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சுங்க, 2K வியூஸ் போச்சு. அதே எனக்கு பெருசு தான். 2K அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. போவாங்களா மாட்டாங்களா 2 காரங்களாம் போட்டி போட்டு நிற்கிறவங்க போல். போங்க ப்ரோ, எங்கே டைம் ஆகுது ப்ரோ. ஆங்கிள் கரெக்டாக இருக்கா எதுவுமே செக் பண்ணல. அப்படியே எடுத்து மாட்டினேன், விளாக் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நாள் கழித்து விளாக் பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம மாஸ் காட்டுறோம் யூடியூப்பில். என்னங்க இது லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாரு. ஓ, இந்த லெஃப்ட்டுக்கு தான் அங்கேயே போட்டார் போல. வித்தியாசமாக இருக்குது. பஜாஜ் தானா, P150யா? அப்படி ஒரு வண்டி இருக்கா? ஓ, ஞாபகம் வந்துச்சு. பல்சர் 150க்கு பதிலாக அந்த வண்டி விட்டாங்களே, அந்த வண்டி அவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த வண்டிக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடிலாம் போனீங்கன்னா பல்சரும் அப்பாச்சும் பண்ணாத ரகலையே கிடையாது. இது 2க்கும் தான் எப்போவுமே ரோட்டில் இந்த 2 வண்டி தான். அங்கே ஒரு 220 ஒன்று வருது பாருங்கள், லெஜெண்ட். சரியான வண்டிங்க அது. ரைடர்ஸ் ஏப்பா, எப்படியோ ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணுறேங்க. ஆனால் ஆர்டரே அவ்வளோ அதிகமாக இன்றைக்கி வரவே இல்லைங்க. எனக்கு என்னை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொமோட்டோக்காரங்க. நானும் அவங்களோட சொமோட்டோ இதில் தான் வேலை பார்க்குறதே மறந்துட்டு எனக்கு மட்டும் ஆர்டரே போடாமல் விட்டாங்க போல். வர மாட்டேங்குதுங்க ஆர்டரு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆர்டர் பண்ணிட்டு भैया मजा पाया नहीं. ஃபுட் பிக்கப் போட்டாச்சு. எந்த இடம்? ஜோலோ மில்லியன் சோழிங்கநல்லூர். அது எங்கேப்பா இருக்கு? மழை வர வருது. ஓ, அங்கே வேலையாகாது. இன்னும் கேட்டால் அங்கே 3 கிலோமீட்டர் காட்டுற இடத்துல 2 கிலோமீட்டர் தான் காட்டியிருக்கணும். ஆனால் இங்கே மெட்ரோ போகிறதுன்றனால ரோட் கிராஸே இல்லை.
நீ சண்டேங்க எப்படி பார்த்தாலும் ஆர்டர் விழுந்துருக்கணும், அதிகமாக வரும். எனக்கு ஏன் ஆர்டர் வரல? இத்தனைக்கும் நான் வந்து கஸ்டமர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.9 வச்சுருக்கேன். ஆனாலும் எனக்கு ஆர்டர் வர மாட்டேங்குது. ஏன் வை? யாரு ப்ரோ அவரு? சல்லுன்னு வந்துட்டு போயிடுறாரு. ஆப்போசிட்டில் வண்டி வருது. என்ன வண்டி வருதுன்னு தெரில, ஆனால் வண்டி வருது. வைசர் ஓப்பன் பண்ணி விட்ருவோம், அப்போ தான் கிளியராக தெரியும். ஏமா இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாருமே நல்லா வருதுங்க ஆர்டரு. நான் பார்க்குற ஆள் தான் ஆர்டரில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் ஓரமாக நின்றுட்டுருக்கேன். இந்த ஜொமேட்டோவில் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிகேப்ஸ்க்கெலாம் ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோவில். ஆர்டர் ஓட்டுற மாதிரி. ஸ்விக்கியில் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, ஆனால் ஜொமேட்டோவில் தான் வாங்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயங்க, அவங்களுக்கும் வேலை கொடுத்தது. இந்த பில்டிங்கில் தான் ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் நமக்கு வந்து அங்கங்கன்னு சுற்ற விட்றாங்க. கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா நான் உள்ளே போடுவேன். இங்கே தான் ஆர்டர் கொடுக்கணும். சேஃப் லேண்டு. நான் ஆர்டர் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ரைடர்ஸ், இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. இந்தமாதிரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டாலே ஜாலியாக இருக்குங்க. ஆனால் ஆர்டரே வரல. ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். விண்டேஜ் புல்லட்டு, விண்டேஜ் பைக்குனாலே கெத்துதாங்க. இப்போ விண்டேஜ்லேயே RX 100, அப்புறம் Audi 350ன்னு ஒரு பைக் இருக்குது போல். அந்த பைக்கு செம்மையாக இருக்குமா ஓட்டுறதுக்கு. அந்த பைக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, OMRலேருந்து ஈசிஆருக்கு ஜம்ப் பண்ண போகிறோம். ஈசிஆரில் தான் இருக்குது அந்த கடை. ஃபுட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இது வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு ஃபேமஸான கடைங்க. இப்போ வந்து அக்கறையில் வந்துருக்கு ஈசிஆரில். ஃபுட் ரெடி ஆகலை. இது ஒரு ஃபோட்டோ எடுக்கலன்னா ஆஃப்லைன் போய்டும். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். MK ஸ்டாலின் ஸ்ட்ரீட் பேர். எப்பா மழை வருது. எப்படிக்கா போகிறது? ஓகே, ரோடு தெரியும். அது உள்ளே போனோன்னே கேஜி எர்த் ஹோம்ஸ், சிறுசேரி, கிராண்ட் அல்ஃபா இல்லை. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். போலாமா? ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிருந்தாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்கப்பா. டிகிரி கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகிறது வந்து எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா, யூடியூப் சேனலில் ஒரு யூடியூபராக இன்னும் அப்படின்ட்டு தான் எனக்கு ஒரு ஆசை. பார்ப்போம் யூடியூபர் ஆக முடியுதானே. விடாமல் ட்ரை பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் யூடியூபர் ஆகிறேன். முடிஞ்ச அளவு உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. அது எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 6Kல இருக்குது.
எப்படியாவது இந்த மந்தில் எப்படியாவது ஒரு 10Kவாவது ரீச் பண்ணிடணும். 10K ரீச் பண்ணிடணும் எப்படியாவது. பார்ப்போம் 10K ரீச் ஆக முடியுதா அப்படின்ட்டு. என்ன நாயெல்லாம் சும்மா இருக்குது இந்த டைம்லலாம். என் பின்னாடி தொத்தின்னு வருமே. நான் அதிகமாக ஆசைப்பட்டதே ஒன்று இந்த கேமராவுக்கும் பைக்குக்கும் தாங்க. வேறு எதுக்குமே நான் அதிகமாக ஆசைப்பட்டது கிடையாது. கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் நான் பைக் வாங்குவேன். ஏன் தெரியல, அந்த பைக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பைக் அதே போல் விற்கவும் மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ நாள் எனக்கு கரெக்டாக ஒரு 2 வருஷம் கிட்ட வாங்கி 2 வருஷம் கிட்ட ஆகுது. 2 வருஷத்துக்கு எனக்கு நல்லா வளர்ச்சி கொடுத்துருக்கு. என் கூட இருந்திருக்கு இந்த பைக்கை விற்று தான் அந்த பைக்கு வேறு பைக்கு வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இது அவ்வளோதான். என் கூட அப்படியே லைஃப் லாங் வரையும் இருக்கும். பல்சர் 150. பல்சர்னாலே ஒரு எமோஷ்னல் தாங்க. அதே போல் என் பைக்கு எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆக வேண்டியது எனக்கு. என்ன அது ஒரு மேஜிக்கா இல்லை என்னன்னே தெரில. எப்படியோ தப்பிச்சிருவாங்க இந்த பைக்கில் போனால் மட்டும். பிடிக்காத பிரேக் அப்போ தான் பிடிக்கும். எப்படின்னே தெரிலங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூட எங்கள் கூட ஒரு காருக்காரன் இடிச்சிட்டான். ஆனால் நான் கீழே விழுந்துருவேன் நான் நினச்சேன். ஆனால் கீழே விழுதானே. அது எப்படின்னே எனக்கே தெரிலங்க. லைட்டாக கால்லலாம் அடிபட்டிருக்க வேண்டியது. கால்லையும் அடிப்படல. அப்படியே சேஃபாக வண்டியில் மட்டும் லைட்டாக அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் வளைஞ்சிருச்சு. தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ரைட்டில் போனோங்க. எது என்ட்ரன்ஸு? எது என்ட்ரன்ஸ்னே தெரியலைங்க. இது உள்ள தான் காட்டுது. வண்டி வெளில ஒன்றுமா வெளியே ஒன்றுமா ஒன்றும் புரியலையே. செக்யூரிட்டியும் இல்லை. எப்படிண்ணா போனோம்? முன்னாடி போகணுமா? சரி ஓகேண்ணா. பேக் கேட்டில் சுற்றிட்டு இருக்கோம் போலியங்க. ஃப்ரண்ட்டில் இருக்குன்றார் ஒரு கேட்டு. அதனால் அப்படி ஒரு கேட்டையும் நான் பார்க்கலையே. எங்கே ப்ரோ இதுவா? கிராண்ட் எலோரோ வில்லா. உடனே வண்டி ஆஃப் ஆகிடுமே. நான் ஜனனி கிராண்ட் இதானே? ஆமாப்பா. ஃபோன் நம்பர் சொல்லவா? வாரங்க எனக்கு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஃபோன் நம்பருக்கு போயிட்டேன். ஏயா பியா? A10 10. A10. இந்த ஃபோன் நம்பர் போடு. நீ சொல்ல வேணாம், நீயே போடு. ஜொமேட்டோ. ஃபோட்டோ கேட்குது. ஃபோட்டோ கேட்குதா? ஹெல்மெட் கழட்டணுமா இல்லை அப்படியே எடுப்பீங்களா? ஓ அபிப்பிராயம். ஹெல்மெட் கழட்டவா? இங்கே தான் வச்சுக்கணும். என்ன இல்லை கேமரா. சும்மா ஒரு சின்ன ஒரு கேமரா. சின்ன ஒரு கேமரா? ஏன்? யூடியூப்பில் போடு. ஓட்டுக்கலாம். இந்த பேர் போடு. ரைடர்ஸ் எப்படியோ வந்த ஆர்டர்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். கரெக்டாக வீட்டு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
ஓரமாக நிப்பாட்டி உங்களுக்கு காட்டுறேன். என்ன கடை இது? புதுசாக ஸ்டெல்லர். ஓகே ரைடர்ஸ், நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னு இன்றைக்கி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஆர்டர் ஏன் ஃபினிஷ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரையும் நான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இது அப்படியே விட்டுருவேன், 10:30 மணிக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டுருவேன். இது வேணாம், ஒன்று வேணாம். இங்கே வேறுங்க ரைடர்ஸ், இன்றைக்கி ஆர்டர் சென்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 438 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். மழை பெய்யுதுன்னு சர்ஜின் போட்டு 127 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர் டிப்ஸ் 150 ரூபா, வெறும் 50 ரூபா. மொத்தம் 620 ரூபா. 10 ஹவர்ஸ், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா 10 ஹவர்ஸில் 6 ஆர்டரு. இவ்வளோ தான் இன்றைக்கி ஓட்டினேன். ரொம்ப ஒஸ்ட்டுங்க இன்றைக்கி, சுத்தமாக ஓட்டலை. இந்த வாரமே ரொம்ப கம்மி தாங்க ஓட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாரம் நம்ம வெறி கொண்ட வேங்கையாட்டம் ஓட்டுறோம். ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சு முடிக்கலாம். சரி, ஓகே காய்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.